ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், யூ மஸ்ட் see the unseen. ரெண்டாவது, யூ மஸ்ட் ஹாவ் ஃபெய்த் இன் தி அன்சீன். கரெக்டா? ஹாவ் ஃபெய்த். என்ன சார் சும்மா நான் சொல்கிறேங்க, என்ன சார் காசே இல்லை ஒன்றுமே இல்லை, எப்படி சார் இதான் செய்ய முடியும்? இல்லை, கர்த்தர் செய்வார். சும்மா நான் சொல்கிறது இல்லை, டெவலப் அ ரிலேஷன்ஷிப் வித் பப்பா. நீ டைரெக்டாக ஆண்டவர் கனெக்ட் ஆகிட்டு நீ யாரோ செய்கிற ஒரு உதவியில் நம்ம வாழ போகிறதில்ல. என் அப்பாவோட ஐ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப். ஐ வாண்ட் டு டெல் எவ்ரி மேன். இங்கே கேளுங்க, நிறைய ஆம்பளைங்க பெரிய பைபிள்லாம் வச்சுக்குவாங்க, பெரிய மீசெல்லாம் வச்சுக்குவாங்க. எவனா ஒருத்தனுக்கு சாமி சரணம் போட்டுட்டு இருப்பாங்க. சார், உன் வீட்டில் உன் பிள்ளைங்க எங்கள் அப்பா தான் சார், நீங்கள் யாரை சொன்னாலும் எங்கள் அப்பா தான் சார் கிரேட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவார் சார், எங்கள் அப்பா போதும் சார், என் தகப்பன் ஜெபிக்கிறவன், தகப்பன் மேன் ஆஃப் காட், ஃபெய்த்து அவர் சோதம். இந்த இதுக்கு ஒவ்வொரு ஆண் மகனும் வளரணுன்றது என்னுடைய ஆசை. கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாகிறாங்க? உங்களை யாரையும் புண்படுத்துகிறேன்னா நன்மை தானே பேசுகிறேன். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா உங்கள் மனைவி என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பெருமையாக இருப்பாங்க, கர்த்தருக்குள்ளே பெருமையாக இருப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், பார்க்குறது மாயை ஆயிடுது. பார்க்குறத கண்டா நீ பயந்தவன் ஆகிடுவ. அவன் சொல்கிற செய்தி துர்செய்தியை கேட்டு நீ பயந்தாங்கொழி ஆகிடுவ. அந்த துர்செய்தி இருந்தால் கூட இன்னொரு செய்தி உன் இருதயத்தில் சொல்லுவார் ஆண்டவர், இல்லை மகனே நீ அமைதியாயிரு, நான் உனக்கு செய்வேன். அப்படி பேசுகிற தேவன் சும்மானா பேசுவாருங்க, அதெல்லாம் அப்புறம் சொல்ல முடியாது. சின்ன சின்ன காரியத்தில் பேசுவாருங்க. டெவலப் அ ரிலேஷன்ஷிப் ஈவன் வென் யூ ஆர் யங். நீங்கள்லாம் பாருங்கள், இந்த வயசுலேயே நீங்கள் ரிலேஷன்ஷிப், இந்த வயசுலேயே ஆண்டவர் பேசுகிறாருன்னு பைத்தியக்கார மாதிரி. கர்த்தர் சொன்னார், இந்த சொன்னார், அந்த பொண்ணை காமிச்சாரு, இங்கே போகிறேன் அங்கே போக, இந்த கதையெல்லாம் வேணாம். கீழ்ப்படிய கற்றுக்கோ கர்த்தர்கிட்ட ஃபஸ்ட்டு. லேர்ன் டு பி லெட் பை த ஸ்பிரிட். என்னது? என் ஆவினால் வழி நடத்தப்படுறவர். ஸோ காணாத நிஜங்கள் எடி நல்லாக்குதா? இப்போ அந்த காணாத நிஜத்தின் மேல் விசுவாசம் இருக்கணும். ஹாவ் ஃபெய்த் இன் வாட் ஹீ வில் டூ. ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? ஆண்டவர் அதுதான் தான் பைபிளில் நீங்கள் என்ன பண்ணணும், இரவும் பகலும் படின்றார் ஆண்டவர். என்ன படிக்கிறது மட்டும் இல்லை, தியானம் பண்ணு. ஏன்னா அதன் மூலம் உனக்கு அறிவு வரும், விசுவாசம் வரும். அப்போ என்ன சொல்கிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படி? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்னா மேஜிக் ஷோ இல்லை, உன் லைஃபே மாறிடும், உன் தலை உள்ள ஏறிடும் எல்லாம். எனக்கு ஒரு கஷ்டமான காலம் வந்துச்சு. கஷ்டமான காலம்னா அந்த மாதிரி ஒரு சவாலான காலம். அதுக்குள்ளே நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகும். அப்போது யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது. என் பணம் சிக்கி போச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு தொடங்கியாச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை பேசினார். நானும் என் மகன் மனைவி எல்லாரும் ஆண்டவர் தான் சார்ந்திருந்தோம். அப்போ ஒரு வசனம் மட்டும் பிடிச்சிக்கிட்டேன் சார். ஃபெய்த் இந்த அன்சின்னா சொன்ன, கர்த்தர் எனக்காக யாவையும். இது உண்மை, இதுதான் ரியாலிட்டி. ஆனால் ஃபிசிக்கல் ரியாலிட்டி, யுவர் மணி இஸ் நாட் தேர். பணம் இல்லை, அதை பார்ப்பியா இது பார்ப்பியா? ஒன்றுமே இல்லை, அதை தான் பார்த்தேன். அத்தனை லட்சமும் வந்துச்சு, கல்யாணம் தடையும் ஆகலை, அதுக்கு மேலேயும் காசு இருந்துச்சு. எல்லாம் செய்து கொடுத்தாரு என் தேவன். ஏன்னா இல்லாததை பார்க்கறதுக்கு. நான் என் தேவன் சொல்கிறத கேட்டேன். என் கண்ணால் பார்த்து ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமையை பார்த்து சோர்ந்து போய் கசப்பு யார் மேலேயும் வரல. 1000 பேர் ஏமாற்றுவாங்க சார், கசப்பு வரக்கூடாது. கொடு. ஆண்டவர் சொன்னார், அதுக்கு மேலே நான் தருவேன்னார். நீ அதை பார்த்துட்டு இருக்கிற, நான் அதுக்கு மேலே தருவேன்டான்ட்டார். அப்போ பாருங்க, எதுனால நான் பிழைச்சேன்? விசுவாசத்தினால்தான் பிழைப்பான். ஆனால் அந்த பிழைக்கிறது எப்படின்னு தெரியாது. ஆண்டவர் பேசுவார். என்ன பேசுவார்? ரேமா வார்த்தை பேசுவார். உனக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார், உன்னோட பேசுவார். அது பேசுகிற சத்தத்தை நீ பழகிக்கணும். நிறையா பேர் பேசுறது கேட்டோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், சினிமா மாதிரி நினச்சிக்கிறோம். அருணாதர் வந்தார், உட்கார்ந்தார், டீ குச்சார், ஏதாவது சொன்னால் நமக்கும் வரல நினச்சிருப்போங்க. நோ, it comes as a thought. I'll tell you, when God speaks, it comes as a soft ஒரு வாய்ஸ் and a thought மாதிரி. And you know that is not your thought. உன்னுடைய தாட் கிடையாது. ஒரு தாட், அதை சீரியஸாக எடுத்துக்கோ. கடவுள் பேசுகிறாரான்னு அதை பயிற்சி கீழ்படிச்சுப்பார். அப்போ தான் பழகுவார். ஆண்டவர் பேசினோடனே எனக்கு இன்னைக்கு கூட என் ரூமில் ஒரு காரியம் அப்படி பேசினார், நான் அப்படியே நிறுத்திட்டேன். செய்ய வேண்டியது அப்படியே நிறுத்திட்டேன். பார்க்கலாம் என்னத்துக்கு அது சொன்னார் தெரிஞ்சிடுமே, கொஞ்சம் ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும் மேட்ரு. அப்படி ஆண்டவர் பேசுகிற அனுபவத்துக்குள்ள வரப்போல என்ன ஆகுது, யூ பிகின் டு லிசன் டு காட். ஆர் யூ வித் மீ? கரெக்டா? 3வது காரியம் என்னன்னா, யூ மஸ்ட் ஹாவ் ஹோப். ஹோப் என்னன்னா, ஹோப் இருக்கணும். ஹோப்புக்குன்னா என்னங்க சார் சொல்றீங்க? எப்படின்னா, ரோமர் 8:24-25. இந்த நம்பிக்கையினால்
கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. அப்படியே நிறுத்துங்க. இதுதான் வசனம். என்ன வசனம்? அதை மட்டும் வாசிங்க. காணப்படுறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணப்படுறது யாரு தான் பார்த்தா தெரியுது. ஆனா ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். பாருங்க, அது கொஞ்சம் டைம் ஆகும். ஹோப் வந்து இப்பத்துக்கு இல்லை, கொஞ்சம் ஹோப் இருக்கணும். ஹோப் உன் வாழ்க்கையில் ஹோப் இருக்கணும். அந்த ஹோப் பற்றி தான் ஆண்டவர் பேசுறாரு. பியூட்டிஃபுல்லா என்ன பண்றாரு? 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அத பாருங்க, கடவுள் உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்காராம். சிஸ்டர், உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்காரு, எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு ஒரு வீடுலாம் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாருன்னு? நம்ம வந்து நினச்சிக்கிறோம் மற்றவன மாதிரி கடன் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு. எனக்கு சிம்பிள் ஃபெய்த்து. நான் வந்து உமக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நான் வேலை செய்வேன், அவ்வளோதான். உங்களுக்கு செய்ய முடியாதெல்லாம் நான் செய்கிறேன், எனக்கு செய்ய முடியாதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. நீ வெட்டாத கிணறு, நீ கட்டாத வீடு, நீ நட்டாதது எல்லாம் உன்னை தேடி நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். அதை பிடிச்சிக்கிறேங்க. அது வந்து சேர்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம், வந்துடும். விசுவாசனால்தான் நீதிமான். ஆமாம், இதெல்லாம் உண்மையான காரியங்கள். ஸோ அவர் என்ன சொல்ற? அந்த வசனம் அழகா சொல்றாங்க. ஐஸ் ஹவ் நாட் சீன், கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆமா, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பாருங்களேன், இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் படிங்க சார். ஆவியினால வெளிப்படுத்துறாரு. This will happen in your life. Why I'm telling you? It's because the unseen reality. கண்ணால பார்க்காத நிஜங்கள், நம் தேவன், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. பிரதர், இதெல்லாம் நீங்க சொல்றது நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஆனால் புரியல. திரும்ப பாருங்க, எலியாவுடைய கதையில பாருங்க. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்லாம் கண்ணுக்கு தெரியாத நடக்கும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க? ஆவிக்குரிய மண்டலத்தில் இதுன்னு. பேயை ஏன் பார்க்குற? ஆவிக்குரிய மண்டலம் ஆண்டவருடைய ஆர்மி இருக்குது, கரெக்டா? உன்னை சுற்றி ஏஞ்சல்ஸ் இருக்குது, உனக்கு சேவை செய்கிற ஏஞ்சல்ஸ்லாம் இருக்கிறாங்க. அது கண்ணு தெரியாது, பேயை தான் பார்த்துட்டு இருப்பாங்க நிறையா பேர். எப்போ பார்த்தாலும் பேய் பிசாசை பார்த்துட்டே இருக்கிறாங்க, சொந்தக்கார மாதிரி. யோசித்துப்பார். அதுதானே ஆல்வேஸ். இன்னைக்கு கூட நாங்கள் பேசிட்டு இருக்க போல எங்கள் குடும்பத்தில் பேசணும். ஆன்டி கிரைஸ்ட் வந்துட்டாரு, அங்கிள் கிரைஸ்ட் வந்துட்டாரு, எல்லாம். கடைசியில் முடிவு யாரு தாமா? ஜீசஸ் வின்ஸ், த டெவில் லூசஸ். அதுதான் கடைசி காலத்தில் இருக்க சந்தோஷம். என்ன? பிசாசானவன் முடிஞ்சிட்டு அவரோட நம்ம அரசால போகிறோம், அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எலியா கதையை பாருங்களேன், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதை. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6:15-17. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். சரி. அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். சரி, இப்ப புரிஞ்சுக்கிச்சா? எதிரிகள் வந்து இந்த தீர்க்கதரிசியை கைப்பற்றணும், அரெஸ்ட் பண்ணணும், ஆர்மி அனுப்பிட்டான். இவர் வயசானவர் மலைக்கு மேலே உட்காந்துக்கிறாரு. இவருக்கு ஒரு ஸ்டாஃப், எத்தனை ஸ்டாஃப் அவர் ஆஃபீஸில்? 10 ஸ்டாஃப் கூட இல்லை, ஒருத்தங்கிறான். அந்த ஒருத்தன் காலையில் எட்டி பார்த்துட்டு, ஐயோ ஐயோ வந்துச்சு, எவ்வளோ பேர் உன்னை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவன் புலம்புறான். இவரு அவனுக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவங்களோட இருக்கிறவங்க காட்டிலும் அவன் என்ன யோசித்தான்? இந்த வயசான தாத்தாக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல, அவருக்கு ஸ்டாஃபே நான் ஒருத்தர் தான் அவருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன், நம்மோட எங்கடாகிற அறிவுரை என்ன ஆச்சு? அவன் குழம்பியிருக்கோம், கரெக்டா? ஏன்னா அவன் கண்ணில் பார்க்குறான். ஆனால் வயசானவர் வந்து முட்டாள் கிடையாது, அவர் ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. அதற்கு அவன், பயப்படாதே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவனை குருடனை வச்சிருக்கிறார் வேலைக்கு, கண்ணு இருக்குது, ஆனா ஆவிக்கிற கண்ணு திறக்கட்டும், சுவிட்ச் ஆன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண உடனே என்னாச்சு? அதை திருப்பி வாசிமா. ஆண்டவரே, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான்.
உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். கண்ணை திறந்தாரு. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இப்ப என்ன சொல்லுங்க, எலியாவுக்கு கண்ணு தெரியுது. அன்சீன் ரியாலிட்டிஸ், கண்ணுக்கு தெரியாத நிஜம். நம்ம ஃப்ரெண்டு வேலைக்கார ஸ்டாஃபுக்கு பாவம் பார்க்கறது மட்டும் தெரியுது. சாத்தான் கும்பல்லாம் தெரியுது, கடவுள் கும்பல் தெரியல. நீங்கள் எந்த ஆளாக மாற போகிறீங்க? இது இந்த கேட்டகரியா அந்த கேட்டகரியா? நிறைய பேர் இதை பேசுகிறதே ஆவிக்குரிய. சார் அங்கே பாருங்கள் சார், நாங்கள் வந்தோம் சார், கடவுள் ஒரு மாதிரி இருந்துச்சு சார், ஒரு சாத்தானின் ஆவி இருக்குது சார் இந்த வீட்டில், ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது சார், அங்கே ஏதோ பித்தளை இருக்குது சார், தகுடு இருக்குது சார், எலுமிச்சம்பளம் இருக்குது சார், முட்டை இருக்குது சார். இதை பேசியே காணிக்க வாங்கிட்டு போயிடுவானுங்க. அவங்களே 2 முட்டையை போட்டு போனாங்களான்னு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, பதறுங்க, ஐயோ 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 ஐயோன்னு. சார் மந்திரவாதி உங்களை கண்டு பயப்படணுமோ இல்லையா? நம்ம அவரை கண்டு பயப்பட தேவையில்ல சார். அவன் சொல்லுவான், சார் நீ பாரு அந்த பிள்ளைகிட்ட விளையாடாத, அவருக்கு தலையில் ரத்தங்குது, ஏசுகிறாரு, வேற ஏதாவது ஏமாந்தவங்களை பிடிக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் ஒன்றுல இருக்கிறவர். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத நிஜம். என் உள்ள யாருக்கிறா? இந்த மைண்டில் நீ போனால் அங்கே இருக்கிற பிசாசு ஓடும். ஒரு ஊரில் நடந்துச்சு, என்ன கூப்பிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு, சைனீஸ் கேர்ளுக்கு பேய்க்கு வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுது, கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் போய் என்னத்த பேயை வரட்டுவேன், நான் ஸ்பெஷலிஸ்ட்டு, வேப்பலை ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது, என்ன பண்ணுறது ஆண்டவர், நீங்கள் கூட வாங்கன்னு போனேன். நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த பொண்ணை அந்த தூரத்தில் அவர் பிரதர் உட்கார இடத்துல வச்சுக்கிறாரு. அந்த வீட்டு வாசல் இங்கே தான், கதவு தந்து வீட்டுக்குள்ளே கூட போகல. இங்கே போய் நான் நிற்கிறேன், அது மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு, பிறண்டு ஐயோ ஐயோ எரியுது, அச்சா போச்சா எத்தோ கத்தி ஒன்று போயிடுச்சு, அது ஓடி போச்சு. உடனே யார் ஃபேமஸ் ஆயிட்டார்? இவருக்கு மதிப்பு வந்துச்சு. ஏன்னா கண்ணால் பார்க்குறாங்க, இந்த ஆள் வந்து நிற்கிறான், அது அலசாய் ரிலீஸ் ஆயிடுச்சு. கையை வச்சு ஜெபம் பண்ண ஒன்றும் செய்யலை. அது ஏன் மூஞ்சியை பார்க்கல, அது என் உள்ள இருக்கிற ஆண்டரை பார்த்துருச்சு பேய். அதனால சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் வல்லமையான சாமியார் தான்டா, டூப்ளிகேட் கிடையாது. இதுதான் உங்கள் அனைவருக்கும் நமக்கு எல்லாருக்கும் சொந்தமானது. நம்ம யார் வல்லமையான? ஐயா நீங்கள் வல்லமையான தேவனா, வல்லமையான சாமியாருன்னு நினைப்பாங்க. இந்த சாமியார் நல்ல வல்லமையான சாமியார். எனக்கு அந்த மாதிரி நல்ல பேர் இருக்குது. யார்கிட்ட? உங்கள்கிட்டலாம் இருக்காது. கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஜெயிலில், அவங்களுக்கெல்லாம் ஐ ஹெல்ப் தெம், ஐ ப்ரே, they see miracles happen in their life. ஸோ அவங்க தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு நான் சாமியார் மாதிரி இல்லை, நான் கிட்டார் வாசித்து ஜாலியாக இருப்பேன், நான் நல்லா பேசுவேன், நல்லா அண்ணன் அப்படி இப்படி, அவ்வளோதான். எங்கெங்கே தேவையோ அங்கே ஆண்டவர் செஞ்சிருவார். நான் இப்போ எதை சொல்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி வந்துடுறீங்களான்னு கேட்குறேன். ஏன் பிரதர்? ஆண்டவருக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு நீ போனால் அந்த ஷோகேஸில் இது வல்லமையான தேவன் இருக்கிறார் தெரியணும்ல, அதுக்கு என்னை பயன்படுத்திங்க. ஐ கிவ் மை செல்ஃப் லார்ட். அப்படி சொல்லு தம்பி, அப்படி சொல்லு. நம்ம குடும்பம் எளிமையாக இருக்கலாம், ஆனால் அந்த இது நடந்துன உடனே உலகம் என்ன சொல்லும், இவர் வல்லமையான, சொல்லுப்பா என்ன சொல்வார், உலகத்தில் வல்லமையான சாமியார். உனக்கு என்ன பேர் வந்துடும்? சாமியார். என்ன சிஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க வச்சுங்க, அங்கே பக்கத்தில் வேலை செய்கிறவங்க, அந்த அம்மா வல்லமை இருக்குது சார், அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க, என் வயிற்று வெளியெலாம் போயிடுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டே வேணாம், அவங்க ஒருத்தர் போய் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கு இல்லை, நம்ம பயனுள்ளவர்களாய் மாறுறதுக்கு. ஐ வாண்ட் யூ டு பிகம் எஃபிஷியன்ட் அண்ட் பிகம் அன் யூஸ்ஃபுல் பர்சன். பிச்சைக்கார ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாது. என்ன ஜெபம்? பிச்சைக்கார ஜெபம். இது கூட ஆண்டவர், அது கூட ஆண்டவர், இது கூட. எவ்வளோ நாளாக பண்ணிக்கிறீங்க? 2000 பண்ணிட்டு இருப்போங்க அந்த ஜெபத்தை. போங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே இதெல்லாம் செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, அவ்வளோதான். தேங்க் பண்ணால் முடிஞ்சிடும் மேட்ரு. ஒரு வாட்டி சொல்லிவிட்டு, இன்றைக்கி ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன், அவங்க சொன்னேன், ஆண்டவர்கிட்ட போய் திருப்பி சொல்லி அழுது புலம்பக்கூடாது. ஒரு வாட்டி சொல்லணும். அவர் ஞாபகம் வச்சுக்கார், அவர் வயசான தாத்தா கிடையாது மறக்கிறதுக்கு. ஒரு வாட்டி சொன்னால் போகணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் செய்ய போகிறதுக்காக தேங்க்யூ. அதுதான் பைபிள் சொல்லுது, ப்ரெசென்ட் யுவர் பெட்டிஷன்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். சொல்கிறாரா இல்லையா?
நீ ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நன்றியோடு சொல்லு, புலம்பாத. தேங்க்யூ தேங்க்யூ, நீங்கள் செய்ய போகிறதுக்கு நன்றி. ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை unseen, God is going to do that. My hope is in that. ஸோ இன்னைக்கு உங்களை சுற்றி யார் இருக்கிறா? பேய் இருக்குதா, ஆண்டவர் தூதர் இருக்கிறாங்களா? தெரியல. சொல்லுங்கள் சத்தமா. நீங்கள் சொல்கிறது பார்த்தா டசன் பேய் வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். என்னங்க நீங்கள்? என் கூட இருக்கிறவர் ரவுடிங்களுக்கெல்லாம் மேலே தில், அதுக்கு மேலே தில் நம்ம கொடுத்துக்கிறார் ஆண்டவர். தைரியம், நான் என் கூட இருக்கிறார், நான் போகிறேன், என் கூட இருப்பார், எல்லாம் செய்வார் நமக்கு. ஸோ இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பிஃபோர் யூ ஸ்டார்ட் திஸ் வருஷத்தில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாமே செய்வார். விசுவாசத்தில் என்னால் ஆகாதது ஒன்றுமில்லை, உன்னால் ஆகாதது ஒன்றுமில்லை, என்னால் ஆகாதது ஒன்றுமில்லை. அதனால என்ன சொல்கிறாரு? உன் மழை வந்துச்சுன்னா போய் ஜெபம் பண்ணாத, மலையை நோக்கி பேசு, எதிர்ப்பை நோக்கி பேசு, புலம்பாத. ஐயோ ஐயோ ஜாபா சிஸ்டர் ஜெபம் பண்ணு, கம்முனிரு, என்ன நீ பேசு. நாயை விரட்டுற மாதிரி போ பிசாசே, போ எதிர்ப்பு, போ ஜரம் அப்படின்னு பேசும் பொழுது உன் வாயில வல்லமை கொடுத்துக்கிறார். விசுவாசத்தோட நீ பேசினா அது அகன்று போயிடும். உன்னால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இது தேவவசனம், ஐசக் ஜோ சொல்ல. ஸோ ஹாவ் அ பியூட்டிஃபுல் இயர், லிவ் யுவர் ட்ரீம், ஃபுல்ஃபில் யுவர் கால். கரெக்டா? நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா, உங்கள் ப்ராப்ளமே யோசிக்காதுங்க, தேவையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நீங்கள் யாருடைய தேவையை பார்க்கணும்? ஆண்டவருக்காக நான் செய்வேன். என் பாலிசி அதுதான். ஐ வாண்ட் டு வின் சோல்ஸ். நான் சலூனுக்கு போனால் கூட அங்கே யார்கிட்ட பேசி எதாவது கதை பேசுவோம், பேசி ஒரு ஆண்டர் பெட்டி வந்துடும், ஏதாச்சும் ஆண்டர் பெட்டி பேசிடும், ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒரு என்கரேஜ்மெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? எதுக்கு? இந்த வருஷத்தில் ஐ வாண்ட் டு see தி unseen. என்னது? என் கண் எது மேலே இருக்கும்? பார்க்க முடியாது, ஆனால் அன்சீன் ரியாலிட்டி, உண்மை. என் தேவன் மேலே என் கண்களை வைக்கிறேன். என்னை வாழ வைக்கும் தேவன், அவர் மேலே விசுவாசம், அவர் மேல் நம்பிக்கை. என்னை சுற்றிலும் இருக்கிறாங்க. ஐ ஹாவ் த சோல்ஜர்ஸ் ஆஃப் காட், ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட். ஐ எம் நாட் லுக்கிங் அட் த டெவில். டெவில் பேசினாங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, சரியா? பிசாசியே பெட்டி பேசுகிறவங்கள என்ன பண்ணணும்? அவன் உங்களை பயங்காட்டி ஏதோ ஒரு கலெக்ஷனுக்கு செய்கிறான்னு தெரிஞ்சுக்குங்க. இயேசுவை உயர்த்துறவர்களாக இருக்கணும். சின்ன டெவிலு, பெரிய காடு. கரெக்டா? ஸோ சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் அண்ட் யுவர் மைண்ட். திஸ் இயர் வில் பி அ பிளஸட் இயர். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காட் வில் ஓப்பன். கடவுள் நமக்காக புது வாசல்களை தருவார். கடவுள் நமக்காக பேசுவார். கடவுள் நமக்காக ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அலங்கரிக்கிற தேவன் இஸ் அ காட் ஆஃப் அபண்டன்ஸ். சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் வந்துக்கிறான். நானும் என்ன பரிபூர்ண ஜீவன், more abundantly. So have that mindset. You are going to see great things ahead. Amen. சந்தோஷமா? இன்னைக்கு புதுசாக ஏதாச்சும் ஆண்டவர் உங்களோட பேசினாரா? இந்த ஆள் மூலம் பேசினாரா உங்கள் லைஃப்பில்? இன்னைக்கு உனக்கு என்ன பேசுகிறா அதை சவாலாக பிடிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கொஞ்சம் கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் என்னை உமக்கே அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த நாளில் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஆழமான மாற்றத்தை செய்யுங்க. நான் ஒரு வேஸ்ட் பார்ட்டி மாதிரி இருக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்குற கேஸு இல்லை. உங்களோட இன்வால்வ் ஆகி நீங்கள் என்னோடு அசைவாடி நான் சாதிக்கிறவனாக எழுப்புங்க சுவாமி. காண்கிறதை நான் பார்க்க மாட்டேன், காண்கிறது சொல்கிற டயலாகை கேட்டு அஞ்ச மாட்டேன். காணாத தேவன் மேலே கண்ணை வைக்கிறேன். அவன் என்னை தீக்குள்ளே போட்டாலும் என் தேவன் என்னை காப்பாற்றுவார் சொல்லி கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், ஆனால் நீ வெட்டி வச்சுக்கிற பள்ளங்களெல்லாம் தண்ணீரால் நான் நிரம்பி வழிந்து ஓடும். இது ஒரு லேசான காரியம் மகனே அப்படின்றாரு. எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அற்புதம் மேல் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை விசுவாசம், கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம், கர்த்தர் பேசுகிற வாக்கு தத்தத்தின் மேல் இருக்கிற விசுவாசம், அதன் நிமித்தம் நாங்கள் ஜெயத்தை காண்போம் ராஜா. தேங்க்யூ, வி லவ் யூ. எல்லாரும் சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ். இன்னைக்கு கூட ஒருவேளை நீங்கள் இயேசு சாமியை உங்கள் வாழ்க்கையில் உள்ளத்தில் வான்னு கூப்பிடாமல் இருந்திருக்கலாம், சடங்காச்சாரமான கிறிஸ்டியனாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தொடக்கமே எப்படி தெரியுமா? காணாத நிஜம் உன் இருதயத்துள்ள வந்தா தானே. இன்னைக்கு அந்த நாளாக இருக்கலாம். ஆண்டவரே,
என் வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என் உள்ள நீங்கள் வாங்க. நீ கூப்பிட்டா தான் வருவார், நான் கூட முடியாது உனக்காக. அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். என்ன கேட்கணும்? இயேசுவே, நான் வெறுமையாக இருக்கிறேன், என் உள்ள நீங்கள் வந்து என்கிட்ட குடிக்கொள்ளுங்க. நீங்கள் சொல்லிட்டுங்க, கல்னால் செஞ்ச கோயிலில் நான் இல்லை, நீ தான் என் தேவாலயம். அப்போ நீங்கள் வந்து எனக்குள்ளே வந்துட்டுங்கன்னா நான் ஜனங்களுக்கு ஷோரூமாக மாறிடுவேன். நீ உங்கள் வல்லமை விளங்கணும்னு சொல்லிடு. இன்னைக்கு என் குறைகள் எல்லாச்சும் மன்னித்து, பாவத்தெல்லாம் மன்னித்து, உங்களுடைய நீதி எனக்கு தாங்கன்னு கேளுங்க. என்னை நீதிமானாய் மாற்றி என் வாழ்க்கையை நிற்க கிருபை தாருங்க. என் வாழ்க்கையில் நீ வைத்திருக்கிற செழிப்பு, நீ வைத்திருக்கிற ஆரோக்கியம், நீர் வைத்திருக்கிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில் காணப்படுறதுக்கு அது நீங்கள் தான் செய்ய முடியும். ஏசாமி, நீங்கள் தான் எனக்கு யாரும் இல்லை. என்னை ஒரு டைனாமிக் பர்சனாக மாற்றும். அது நீங்கள் உள்ளே வந்தா தான். நான் மட்டும் தனியாக இருந்தால் முடியாது. ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்க. கேளுங்க. கம் இன்டு மை ஹார்ட். வாய் தந்து சொல்லுங்க, கம் இன்டு மை ஹார்ட், கம் இன்டு மை ஹார்ட். ஐ கிவ் மை லைஃப் டு யூ. என் ஜீவியத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். நான் உங்களுடைய கருவியாக இருக்கணும். உங்களுடைய அன்பு எனக்கு வேணும். ஒரு விசை என் அனைத்து பாவத்தையும் சொல்லுங்க, ஒரு இரத்தத்தால் கழுவுங்க. உங்கள் பரிசுத்த ஆவியானால் என்னை நிரப்புங்க. என் கையை பிடிங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் வழி நடத்துங்க. என்னை செழிக்க செய்யுங்க. என் வாழ்க்கையை அலங்கரிங்க. எனக்கு முன்பாக போய் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு கொடுங்க. ஐ வாண்ட் டு ஹியர் யூ. சொல்லுங்கம்மா, உண்மையாக சொல்ல. ஐ வாண்ட் டு ஹியர் யூ ஜீசஸ். த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கட்டும். உங்கள் சத்தம் என்னை வழி நடத்தட்டும். குழப்பங்கள், தீமையான காரியத்திலேருந்து என்னை வேலி எடுத்து காத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது என் ஆவி, என் ஆத்துமா, சரீரம் உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே. நீர் சொந்தக்காரர். சாத்தானுக்கு எந்த பங்கும் கிடையாது. உம்முடைய ராஜ்யத்தில் வரேன். இருளிலேருந்து வெளிச்சத்துக்குள் என்னை கொண்டு வந்து உங்கள் ராஜ்யத்தில் பக்காவாக வச்சுக்கிறீங்க. உமக்கு நான் சேவை செய்கிறேன். நான் உங்களுடைய சீசன் மட்டும் இல்லை, உங்களுடைய சொந்த பிள்ளை. நீங்கள் எங்கள் அப்பா. தேங்க்யூ. ஐ லவ் யூ லார்ட். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். ஆமென். எப்பக்கத்திலும் முன்பும் என் பின்பும் என்றும் தாங்கிடும் தேவன் எனக்குண்டு. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் உறங்குவதில்லையே, தூங்குவதில்லை. என் தேவன் என்னை காத்து நடத்துவார். என் தேவன் என்றும் ஆளுகை செய்வார். எப்பக்கத்திலும் முன்பும் என் பின்பும் என்றும் தாங்கிடும் தேவன் எனக்குண்டு. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் உறங்குவதில்லையே, தூங்குவதில்லை. என் தேவன் என்னை காத்து நடத்துவார். என் தேவன் என்றும் ஆளுகை செய்வார்.
பயப்படாதே, கர்த்தர் உன்னோடே இருக்கும்போது கவலையே இல்லை. உள்ளங்கரத்தில் உன்னை வரைந்து கண்ணை பதித்து காக்கும் நல் தேவன் என் தேவன் என்னை காத்து நடத்துவார். என் தேவன் என்றும் ஆளுகை செய்வார். பயப்படாதே, கர்த்தர் உன்னோடே இருக்கும்போது கவலையே இல்லை. உள்ளங்கரத்தில் உன்னை வரைந்து கண்ணை பதித்து காக்கும் நல் தேவன் என் தேவன் என்னை காத்து நடத்துவார். என் தேவன் என்றும் ஆளுகை செய்வார். சகோதரர் ஐசக் ஜோ வழங்கும் ஓப்பன் ஏர் லைவ் கான்சர்ட் அன்பின் சுனாமி வருகிற 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு நடைபெறும். சென்னை நந்தனம் அண்ணா சாலையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. இசையும் இறைவனும் கலந்த ஓர் இனிய மாலை பொழுதை காண அனைவரும் வாருங்கள். இதற்கான டிக்கெட்டுகளை www.isaacjoe.com என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைனில் புக்கிங் செய்து பெற்றுக் கொள்ளலாம். ஐசக் ஜோ லைவ் கான்சர்ட் அன்பின் சுனாமி.